தொழிற்களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அக்குபஞ்சரிஸ்ட் மோகன்ராஜ் சார். எங்க வீட்டில் நானும் சரி, எங்க வீட்டில் என்னுடைய மூத்தவர்கள் அம்மா அப்பா நிறைய பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், ரொம்ப வருஷமா சாப்பிட்றோம். ஆனால் தொந்தரவுகள் கூடிக்கிட்டே போகுது. ஆனால் ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஈஸியா ஒரு வழி சொல்றேன், கேளுங்க. சும்மா இருந்தாலே சுகம். மருந்து மாத்திரைகள் சாப்பிடாம சும்மா இருந்தாலே சுகம். என்ன சார் புதுசா சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்க உடம்பை விட ஒரு பெஸ்ட் டாக்டர் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது சார். அப்ப நீங்க சாப்பிடக்கூடிய மாத்திரைகளோ மருந்துகளோ உங்களுடைய நோயை, அதாவது உங்களுடைய நோயை உங்க உடம்பு குணப்படுத்திக்கிறதுக்கு, அதாவது உங்க உடம்புங்கிற டாக்டர் அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்காம இந்த மருந்து மாத்திரைகள் தடுத்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயம் தான் உண்மையா இருக்கு. அப்போ மருந்து மாத்திரைகள் எல்லாம் விட்டுட்டு நீங்க ஓய்வுல இருந்தீங்கனாலே உங்களுடைய தொந்தரவுகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை இன்னும் விரிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர் டாக்டர்களை விட்டுருங்க, வெளிநாடுகள்ல உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்கல்ல, குறிப்பா யுஎஸ் மாதிரியான நாடுகள்ல, யூகே மாதிரியான நாடுகள்ல ஒரு காய்ச்சலோ சளி இருமலோ வாந்தியோ பேதியோ மயக்கமோ ஏற்படுது அப்படின்னா அங்க இருக்கிற டாக்டர்ஸ் அவங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்களா, சிகிச்சை கொடுக்குறாங்களாங்கிறத நீங்க கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க உடம்பை சரி பண்றதுக்காக, சரிங்களா? உங்க உடம்புல நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய நோயை இன்னைக்கு சரி பண்றதுக்காக உங்க உடம்பு முயற்சி செஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு வரக்கூடிய காய்ச்சலோ சளியோ இருமலோ வாந்தியோ பேதியோ மயக்கமோ. இது எல்லாம் வெளிநாடுகள் இருக்கிற டாக்டர்களுக்கு அது தெரியுது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தொந்தரவோட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரையே கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? கம்முன்னு வீட்டுல உட்கார சொல்லுவாங்க. நீங்க 2-3 நாள் ஒரு வாரம் நீங்க அமைதியா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு ஜூஸை குடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தானா சரியா போயிடும். என்னைக்கு இந்த காய்ச்சலோ சளி இருமலோ வாந்தியோ பேதியோ இதுக்கெல்லாம் நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்காம அமைதியா ஓய்வெடுத்து முழுமையா சரி பண்ணிட்டு வெளியில வரீங்களோ, அப்போ உங்க உடம்புல பெரிய வியாதி அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியாதியும் வந்துடாது அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? அப்போ இனிமேல் நீங்க என்ன பண்ணலாம், உங்க வீட்டுல உங்களுக்கோ உங்க குழந்தைகளுக்கோ வேற யாருக்காவது காய்ச்சலோ சளியோ இருமலோ வாந்தியோ பேதியோ வந்தா அமைதியா படுத்து ஓய்வெடுங்க. பெரிய வியாதியில போய் சிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இருக்காது. உடம்புக்கு தன்னை குணப்படுத்திக்க தெரியும், எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும். அதை நம்புங்க. உடலை விட ஒரு சிறந்த டாக்டர் உலகத்துல இல்லை இல்லை இல்லவே இல்லை. ஒருவேளை இதை பத்தி நீங்க விவரமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நாங்க நடத்தக்கூடிய உடலை மருத்துவர் வகுப்புலையோ அல்லது தந்திரா வழியில் தாம்பத்தியம் ஒர்க் ஷாப்லையோ நம்ம உடலை பற்றி மனசை பற்றி தாம்பத்தியம் நம்மளை எப்படி ஹாப்பியா வச்சுக்குதுங்கிறத பத்தி நம்ம எல்லாம் விலாவரியா பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தா தொடர்பு கொள்ளுங்க.